சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துடைய ட்ரெய்லர் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம கணிச்ச அதே டேட்டில் தான் இப்போ வந்து ட்ரெய்லருமே சரி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்னங்கிறது அந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆடியோ லான்ச் வந்து ஆகஸ்ட் 2ன்னு சொல்லி இப்போ வந்து இந்த ட்ரெய்லரவே சரி ஆகஸ்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. நமக்கு வந்து இது முன்னாடியே லோகேஷ் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசும்போதே வந்து ஆகஸ்ட் 2 வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அதே விஷயத்தை வந்து திரும்ப வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2 தான் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லும்போது இவங்க கொடுத்துருக்குற ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூலியோடைய அந்த ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆடியோ லான்ச்சுக்கு. இது வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ண ஃபோட்டோ எல்லாமே சரி பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து கலர் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு கலர் ஃபோட்டோ, எல்லாருமே லைட்டிங்ஸில் இருக்காங்க. நாகார்ஜுனா சார், சௌபின் சார், சத்யராஜ் சார், ஸ்ருதி, அப்புறம் வந்து உபேந்திரா, அமீர் கான் சார் எல்லாருமே, ஸோ தலைவர் முதற்கொண்டு. ஸோ அப்படி வந்து ஒரு சூப்பரான ஒரு பிக்சர், வெறித்தனமான ஒரு ஃபோட்டோ, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணி இந்த ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஆல்ரெடி வந்து அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் எல்லாருமே அப்படின்னா, மெயின் ப்ரொமோஷன் அப்படின்னா வந்து ஒன்று ட்ரெய்லர், இன்னொன்று ஆடியோ லான்ச்சில் தலைவர் ஸ்பீச். இந்த ரெண்டுமே ஒரே டைமில் இருந்துச்சுன்னா அவ்வளோ வேலைக்காகாது. அதனால் நீங்கள் ட்ரெய்லரை 2 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சூப்பராக வந்து படத்துடைய ஹைப் வந்து ஏற்றி விடுன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து அவங்க என்ன நிலமையில வந்து இது பண்ணுறாங்கன்னு தெரில. ட்ரெய்லரும் ஆடியோ லான்ச்சும் ஒரே நாளில் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. இது வந்து கரெக்டான ப்ரொமோஷன் மெத்தடான்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விதமாக அந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஆகிறது இவங்க ஒரே ப்ரொமோஷன் ஆக்குறாங்க ரெண்டையுமே. அது எனக்கு வந்து சரியாக படலை. பட் என்னை விட பெரிய பெரிய ஆட்கள் இருப்பீங்க, நீங்களும் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து என்ன, இது சரியான ப்ரொமோஷனாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதுக்கு வந்து அதை கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் மெயின் ப்ரொமோஷன் எனக்கு தெரிஞ்சு ரஜினி சாரோட எல்லா படத்துக்குமேட்டு. டீசர் ட்ரெய்லருங்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன். இந்த ரெண்டுமே ஒரே நாளில் வரும்போது தனித்தனியாக பரவுறதை விட ஒரேடியாக பரவும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்கள் கருத்து என்னங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.